இந்த படத்தில் இன்றைக்கி ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல்ல யுவன் ஃபேன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையில் டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ராம் டேஷ் 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 டேஷ்னு போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு யுவன் தான் இசையமைப்பாளராக இருந்தார். அதற்கான முன்படமும் கொடுத்தோம். பட் இந்த திடீர்னு ஒரு நாள் மதன் கார்கி சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படத்தில் பாடல்கள் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு கார்ட்டூன் காட்டினார். அவர் தான் அந்த ஐடியா இதுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ யுவன் துபாயில் இருந்தார். நாங்கள் ரொட்டர்டாம் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பணும், பாட்டை முடிக்கணும். பட் அவ்வளோ பாட்டு அங்கேருந்து பண்ணவும் முடியல, என்னால் போகவும் முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு கோட் அந்த மாதிரி 2-3 படம் யுவனுக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ யுவன் சொன்னார், நான் பிஜிஎம் பண்ணிடுறேன், நீங்கள் பாட்டு மட்டும் அதை ஜிங்கிள்ஸ் தானே வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ எங்களுக்கு ஆபத் பாந்தவனா வந்தவர் தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் அவர் எனக்கு ஆனந்த யாழை மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கலாம் கேட்காம, இந்த கதைக்கு என்ன பாட்டு அதை நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சந்தோஷ். அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் ஃபேன், நானும் யுவனோட ஃபேன் தான். யுவனை மிஸ் பண்ணுறேன். யுவனுக்கு எனக்கு எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. இந்த படத்தில் யுவன் தான் பாட்டு பண்ணலே தவிர நான் பாட்டு பண்ண வேணும்னு சொல்ல. ஏன்னா யுவனுக்கு டைம் இல்லை. ஓகே, அதனால் இனிமேல் அந்த டேஷ்லாம் தூக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும்.